வணக்கம் நண்பர்களே. புதுசா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு கடைக்கு போனா அங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்து நம்ம தலை சுத்திடும். எந்த போன்ல கேமரா நல்லா இருக்கும், எதுல கேமிங் விளையாடலாம், இந்த குழப்பம் எல்லாருக்கும் வரதுதான். இன்னைக்கு வீடியோல நம்ம தமிழ் டெக் சாய்ஸ் ஸ்டைல்ல 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள இப்போ மார்க்கெட்ல இருக்கிற டாப் 3 போன்களை பத்தி விலாவாரியா பார்க்க போறோம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கே தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ரெட்மி 15C. இதோட ஸ்பெஷாலிட்டியே இதோட டிஸ்ப்ளே தான். 120 ஹெர்ட்ஸ் சூப்பர் அமோலெட் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது கலர்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க அதிகமா மூவிஸ் பாப்பீங்கன்னா இந்த போன் உங்களுக்கான ஒரு சூப்பர் சாய்ஸ். அடுத்ததா கேமராகளுக்கு ஒரு செம ஆப்ஷன் ரிலைம் 16. இதுல இருக்கிற புதிய சிப்செட் பர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டுது. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கூடவே நல்ல கூலிங் சிஸ்டமும் இருக்கிறதால லாங் டைம் கேமிங் பண்ணாலும் ஃபோன் ஹீட் ஆகாது. பட்ஜெட் விலையில லேக் இல்லாத கேமிங் வேணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இதை தேர்ந்தெடுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாம்சங்கோட இந்த மாடல் ஒரு நல்ல சாய்ஸ். இதோட 64 மெகா பிக்சல் OIS கேமரா லோ லைட்ல கூட ஷார்ப்பான போட்டோக்களை எடுக்கும். எந்த ஃபோன் வாங்கினாலும் அதுல ஒரு சில மைனஸ் இருக்கத்தான் செய்யும். உதாரணத்துக்கு, ஒரு ஃபோன்ல சார்ஜிங் ஸ்பீடு அதிகமா இருந்தா அதுல கேமரா சுமாராவே இருக்கும். அதனால உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 ஃபோன்கள்ல உங்க மனசுக்கு பிடிச்ச டெக் சாய்ஸ் எது? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஃபோன் பத்தி டவுட் இருந்தா அதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம தமிழ் டெக் சாய்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் GK. நன்றி.